Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல CTET exam related வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இப்போ மேத்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். Pedagogy of Mathematicsல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா problems of teaching mathematics. Mathematics நம்ம டீச் பண்றதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். CTET பொறுத்த வரைக்கும் சிம்பிள் விஷயம் தான், கான்செப்ட்ல மட்டும் தரவாருங்க. நிறைய क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. இங்க நம்ம படிச்சு அப்படியே மக் அப் பண்ணி ஒரு क्वेश्चन கூட என்ன பண்ண முடியாதுன்னா ஆன்சர் பண்ண முடியாது. புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் that develops logical thinking, reasoning and problem solving skills. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அது எதை டெவலப் பண்ணும் அப்படின்னா நம்மளோட லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா டெவலப் பண்ணும். பட் இன் ஆக்சுவல் கிளாஸ் ரூம் டீச்சர் ஃபேஸ் மெனி டிஃபிகல்ட்டிஸ் while டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ். ஆனால் நம்ம கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க மேக்ஸை வந்து டீச் பண்ண முடியல. தீஸ் ப்ராப்ளம்ஸ் அஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் இந்த சப்ஜெக்ட். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களோட லேர்னிங் அண்ட் அந்த மாதிரி இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டையே குறைச்சிரும். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து போதுமான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னு பாருங்கள், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் மேக்ஸ் இஸ் அ டஃப் சப்ஜெக்ட் அண்ட் லூஸ் கான்ஃபிடென்ஸ். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குது, என்ன ஒரு தாட் இருக்குது அப்படின்னா மேக்ஸ்னாலே இது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட். ஸோ தட் அவங்க என்ன லூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் என்ன ஆயிடுது அப்படின்னா குறைஞ்சிருது. தே மே மெமரைஸ் ஃபார்முலாஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்டே புரிஞ்சுக்காமல் ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கூட அவங்களுக்கு ஒரு டஃப்பாக என்ன பண்ண வைக்கலாம் அப்படின்னா ஃபீல் பண்ண வைக்கலாம். சிம்பிளாக இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ ஸ்டூடெண்ட் ட்ரைஸ் டு லேர்ன் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ஒன்லி பை ஹார்ட் பட் cannot apply them in a real life situations like calculating the bill in the shop. அதாவது வந்து மல்டிப்ளிகேஷன் அந்த இது லேர்ன் பண்ணும்போது, டேபிள்ஸ் லேர்ன் பண்ணும்போது ஜஸ்ட் அப்படியே வந்து என்னென்னா மெகப் பண்ணுறது. அதை வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் அவங்க என்ன பண்ணி பார்க்குறது இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணி பார்க்க தெரியல. பட் cannot apply them in the real life situations. மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படியே மெகப் பண்ணி அவங்க வந்து லேர்ன் பண்ணுறதோட என்ன ஆயிடுது அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுது. ஸோ போதுமான இன்ட்ரெஸ்ட் என்ன இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த சப்ஜெக்டே டஃப் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு கான்செப்ட் இருக்குது. தென் செகண்ட் பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து என்ன அப்படின்னா ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி வந்து என்ன அப்படின்னா பார்த்து அதை வந்து நம்ம டச் பண்ணிலாம் ஃபீல் பண்ண முடியாது. அதை பற்றின ஒரு ஓன் ஐடியா நம்மளோட மைண்டில் வந்துடுது. தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் சொல்லுவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். Maths deals with abstract ideas like numbers, fraction, algebra which are not always visible. அதாவது வந்து மேக்ஸில் நம்ம மோஸ்ட்லி என்ன படிப்போம் அப்படின்னா நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன், அல்ஜிப்ரா இந்த மாதிரி விஷயங்கள் படிப்போம். இது எல்லாமே எப்போவுமே வந்து என்னவா இருக்காதுன்னா விசிபிளாக வந்து என்ன செய்யாது இருக்காது. அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அப்படி ஒரு இமேஜினேஷனால் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னா வந்து லேர்ன் பண்ணுவோம். இது மேக்ஸோட ஒரு நேச்சர். ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் டு கனெக்ட் தீஸ் கான்செப்ட் வித் ரியல் லைஃப். அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட ரியல் லைஃப்பில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன இருக்குது, என்னவா ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த கான்செப்ட் ஆஃப் ஹாஃப் இஸ் அப்ஸ்ட்ராக்ட். அதாவது ஏன் இது அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறோம், அது விசிபிளாக நம்ம என்ன பண்ணலாம் செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஹாஃப்னா அதை ஒரு பற்றின ஒரு இமேஜினேஷன், ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்துடும். பட் வென் ஷோயிங் யூஸிங் ஹாஃப் ஆஃப் அ பீஸா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டர். அதாவது ஒரு ரியல் லைஃப் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இப்போ பீஸாவை ஒரு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணி நம்ம ரியலாக நம்ம டீச் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து அதை ஈஸியாக பெட்டராக வந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் பாருங்கள், லாங்குவேஜ் பேரியர். லாங்குவேஜுமே இதுக்கு ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கலாம். சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் த மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ், சிம்பிள்ஸ் ஆர் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். அதாவது சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் அதோட சிம்பிள்ஸு, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு சில டைமில் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்க. திஸ் கிரியேட்ஸ் கன்ஃபியூஷன் ஆர் ஃபியர். இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனையோ ஒரு ஃபியரே என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒன்றும் எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் டீச்சர் ரைட்ஸ் x plus y equal to 10 but does not explain with simple words like two numbers together make 10, students get confused. அதாவது என்ன அப்படின்னா x plus y equal to 10 இதோட மீனிங் என்ன, ஏதோ ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. இது வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் என்ன வரலாம் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஆனால் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா 2 numbers together to make 10, அதாவது 2 நம்பர் சேரும் போது 10 கிடைக்குது, இந்த மாதிரியும் சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் மட்டுமே யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இந்த கன்ஃபியூஷன் என்ன ஆகுது அப்படின்னா சில நேரத்தில் ஃபியராக கூட அவங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. இந்த மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் அதில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனை ஃபியரையோ வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்சஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ். அதாவது என்னென்னா டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த என்ன கான்செப்ட் இருக்கோ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறதுமே
மேத்தமேட்டிக்ஸை டீச் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். நிறைய எய்ட்ஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்களும் நல்லா ஆக்டிவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிளாஸை லிசன் பண்ணுவாங்க. ஸோ இன்சஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ் பார்க்கலாம். லேக் ஆஃப் சார்ட்ஸ், மாடல்ஸ், ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மேக்ஸ் மேக்ஸ் ட்ரை அண்ட் போரிங். அதாவது என்ன அப்படின்னா ப்ராப்பரான சார்ட்ஸு, மாடல்ஸு, ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து அப்படியே டீச் பண்ணி மக்கப் பண்ணி ஃபார்முலாஸ் எல்லாம் மக்கப் பண்ணி சம்ஸ் இந்த மாதிரிலாம் செய்ய வைக்கிறதுனால அவங்கக்கிட்ட வந்து என்ன இல்லை அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை மேக்ஸ் மேலே. அவங்களுக்கு ஒரு ஃபியர், ஒன் கன்ஃபியூஷன் இந்த மாதிரி இதுதான் அவங்களுக்கு வந்து ஏற்படுது. ஸோ சார்ட்ஸு, மாடல்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவங்க நல்லா வந்து என்கரேஜாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருப்பாங்க. தென் பாருங்கள், கான்க்ரீட் மெட்டீரியல்ஸ் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பெட்டர். கான்க்ரீட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய யூஸ் பண்ணி டீச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் உங்களோட லேர்னிங் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டீச்சிங் ஜாமெண்ட்ரி வித்தவுட் யூசிங் எ ஸ்கேல், காம்பேக்ஸ் ஆர் ரியல் லைஃப் ஷேப்ஸ் லைக்ஸ் பால், பாக்ஸ் ஆர் காயின்ஸ் மேக் இட்ஸ் ஹார்டர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு ஜாமெண்ட்ரி நடத்துகிறோம் அப்படின்னா ஸ்கேலு, காம்பஸு, ரியல் லைஃப் ஷேப்ஸில் என்னெல்லாம் வரும்னா பால், பாக்ஸு, காயின்ஸ் இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இதில் உள்ள வரும். இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாமல் டீச் பண்ணும்போது அவங்க அதை ஈஸியான விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்களோட லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணலாம். அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா க்ரியேட் ஆகும். தென் பாருங்கள், லார்ஜ் கிளாஸ் சைஸ் இதுவும் ஒரு ரீசன் தான். இன் க்ரௌடட் கிளாஸ் ரூம் டீச்சர் கேனாட் கிவ் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். ஒரு நிறைய க்ரௌடாக இருக்க டைமில் அவங்களும் சிலபஸ் முடிக்கணும், அவங்களுக்கும் நிறைய வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் என்ன ஆயிடுதுன்னா லேக் ஆயிடுது. ஸோ ஓவர் க்ரௌடட் கிளாஸ் ரூமும் என்னென்னா ஒரு ரீசன் தான். வீக் ஸ்டூடெண்ட்ஸ் ரிமைன் பிஹைண்ட் அண்டு லூஸ் கான்ஃபிடென்ஸ். என்ன அப்படின்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா இழந்துடுறாங்க கான்ஃபிடென்ஸையும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் அ கிளாஸ் ஆஃப் 60 ஸ்டூடெண்ட்ஸ் a teacher cannot check everyone's method of problem solving, so keep making the same mistake. இப்போ ஒரு கிளாஸில் 60 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங், ஏதாவது இவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க, இந்த பையன் எப்படி சால்வ் பண்ணுறான், இந்த பொண்ணு எப்படி சால்வ் பண்ணுறா, அப்படி ஒவ்வொருத்தரையும் அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சம் கூட என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. ஸோ அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ஓவர் க்ரௌடரும் ஒரு ரீசன் தான். ஸோ என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி அதே மிஸ்டேக்ஸை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க. கான்செப்ட்ஸ்லேயே ஒரு கிளியர் ஐடியா அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா இருக்காது. ஸோ இந்த லார்ஜ் கிளாஸ் சைஸும் ஒரு எக்ஸாம்பிள் தான். தென் பாருங்கள், டிஃப்ரெண்ட் லேர்னிங் லெவல்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடக்கிட்டையும் ஒரே மாதிரி லேர்னிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலவங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, சிலவங்களுக்கு இன்னும் ஒரு டைம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும். ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஸ்ப் மேக்ஸ் குயிக்லி while others need more time. சிலவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும், இன்னும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. எ சிங்கிள் மெத்தட் ஆஃப் டீச்சிங் மே நாட் ஷூட் எவ்ரிஒன். ஒரே மெத்தடில் நம்ம டீச் பண்ணோம் அது எல்லாருக்கும் ஷூட் ஆகுமா, எல்லாரோட நீட்ஸும் ஃபுல்ஃபில் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. நிறைய சார்ட்ஸ், எய்ட்ஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா டீச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், while teaching division some students understand easily but others still struggle with subtraction. இப்போ நம்ம டிவிஷன் டீச் பண்ணுறோன்னா சில புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க எல்லாரும், ஆனால் எல்லாருக்கும் புரியுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸ்டில் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ராக்ஷன்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரகிளை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன ரீச் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் லேர்னிங் லெவல்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா டீச்சிங் மெத்தட்ஸை மாற்றணும். ஒரே டீச்சிங் மெத்தட் என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. தென் பாருங்கள், ஃபியர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். மேக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபியர். Many students develop math phobia due to pressure, continuous failure or strict teaching. அதாவது என்னென்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஃபியர் இதாகிடுது. அதுதான் மேக்ஸ் ஃபோபியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டியூ டு ப்ரெஷர் அல்லனா என்னென்னா கண்டினியூஸாக அவங்க அட்டென்ட் பண்ணக்கூடிய ஃபெயிலியர் ஆர் டீச்சிங் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபியருக்கு ஒரு ரீசன். திஸ் ரெடியூஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆயிடுது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சைல்டு ஹூ ரிப்பீட்டட்லி ஃபெயில்ஸ் இன் சால்விங் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட்ஸ் அவாய்டிங் மேக்ஸ் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்லி. வேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதில் அவங்க ரிப்பீட்டடாக ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்கன்னா அந்த குழந்தை என்ன தான் பண்ணும் அப்படின்னா அந்த வேர்ட் ப்ராப்ளம் சைடே போகுது, ஹோம்ஒர்க் செய்யறதை என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அவங்களுக்கு மேக்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபியரும் மேக்ஸை நம்ம டீச் பண்ணதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக கன்க்ளூஷன் பாருங்கள், டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ சேலஞ்சிங் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சப்ஸ்ட்ராக்ட் நேச்சர், லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டி, லார்ஜ் கிளாஸ் அண்ட் ஃபியர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம மேக்ஸை டீச் பண்ணுறதுல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரகிள் எப்போவுமே ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் வரோம். A good teacher should use simple language, real life example, teaching aids and activity based method to make maths meaningful and enjoyable for students.
ஒரு குட் டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, டீச்சிங் எய்ட்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தடில் மேக்ஸை டீச் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களோட லேர்னிங் எப்படி ஆயிரும்னா மீனிங்ஃபுல்லாகவும் என்ஜாயபுளாகவும் கண்டிப்பாக ஆயிரும். ஸோ குட் டீச்சர் இதை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸை டீச் பண்ணுறதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். சிம்பிளாக கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, பெருசாக இதில் வந்து படிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்கள், வாட் டஸ் மேத் ஃபோபியா மீன்ஸ்? மேத் ஃபோபியா அப்படிங்கிறது என்னென்னா மேக்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபியர். ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள், ஃபியர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ காமன் ப்ராப்ளம் இன் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ்? மேத்தமெட்டிக்ஸை நம்ம டீச் பண்ணுறதுல காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா மேக்ஸ் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் இன் நேச்சர். அது மேக்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் இன் நேச்சர் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருப்போம் பாருங்கள். தேர்டு கொஸ்டின் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் மெமரைஸ் மல்டிப்ளிகேஷன் டேபிள் பட் கேனாட் அப்ளை them in ரியல் லைஃப். இது ஷோஸ் மல்டிப்ளிகேஷன் டேபிளை மக்கப் பண்ணி நல்லா சொல்ல தெரியும், ஆனால் அதை ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் அப்ளை பண்ண தெரியல. இது எதை வந்து ஷோ பண்ணுதுன்னா ரோட் லேர்னிங், ஒரு மனப்பாடம் பண்ணுற அந்த இந்த லேர்னிங்கை தான் என்ன பண்ணுதுன்னா இது ஷோ பண்ணுது. ஸோ கான்செப்டில் மட்டும் தரவாரிங்க, நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.